ஸோ செகண்ட் பார்ட்டு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்புட் அவுட்புட் டிவைஸோட முடித்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணி வைக்கிறதோ இல்லை ஒரு சாஃப்ட் காப்பியை ஸ்டோர் பண்ணுறதோ, இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ தான் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோரேஜ் டிவைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன்று ப்ரைமரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக ஒரு சில மெமரி இருக்கும். அந்த மெமரியை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு இருக்குதோ இல்லையோ, பட் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸர்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து ப்ரைமரி மெமரியில் இருக்கும். அதே போல் ரேம்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டுமே அடுத்த விஷயங்கள் நமக்கு ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் மெயின் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இருந்தால்தான் அந்த செட்டே வந்து ஆன் ஆகும், இல்லை அந்த பிசியே ஆன் ஆகும். ஸோ இதை வந்து மெயின் மெமரியை வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரேம் இருக்கணும். ரேம் இருந்தால் தான் ஒரு மொபைல் ஆகட்டும் ஒரு பிசி ஆகட்டும் ரன் ஆகும். ஸோ ரேமுடைய ஃபுல் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. இந்த ரேமுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, ஸோ உள்ளே நான் ஒரு டிவைஸ் இருக்கிறேன், என்னை எப்போல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நான் ஆப்ரேட் ஆகணும். ஸோ எதை டச் பண்ணுறாங்களோ அதை டச் ஆகணும், எதை டெலீட் பண்ணுறாங்களோ அதை நான் டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரெசன்ட் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் அது நடக்கும். மெயின் மெமரி அப்படின்னு ஒன்று சொன்னல, மெயின் மெமரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டிவைஸ் இருந்தால் மட்டுமே இந்த ப்ரோக்ராமிங்லாம் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து மெயின் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி மெமரியில் மெயின் மெமரி ஒன்று இருக்குது, ரேம் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, டிவைஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, ஃபோட்டோவோ இல்லை ஃபோல்டரோ ஃபைலோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பொறுத்த வரைக்கும் HDD ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இது மொபைல் கான்செப்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்பில் மெமரி அப்படின்னு சொல்லுங்க. இன்பில்டாக எத்தனை ஜிபி இருப்பீங்கன்னு கேட்பீங்க இல்லையா. ஸோ மொபைல் கெப்பாசிட்டி எவ்வளோ, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்பீங்களா, இதை தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்டர்னலை பொறுத்த வரைக்கும் மொபைலை பொறுத்த வரைக்கும் மெமரி கார்டை சொல்லுவோம்ல, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா HDD. இதில் என்ன தான் பண்ண முடியும்னா நம்மளுடைய ஃபைலோ ஃபோல்டரோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க தான் முடியும் நம்ம. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸை பொறுத்த வரைக்கும் CD, DVD, FDD இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். ரோம் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ரோமை பொறுத்த வரைக்கும் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸ்டர்னல்லையும் சேரும், ப்ரைமரிலையும் உங்களுக்கு சேரும் இது. ஸோ பட் தெரிஞ்சுங்க, ரோம்ன்றது ரீட் ஒன்லி மெமரி. அதால் வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து ரீட் பண்ண தான் முடியும். ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரோம் ரேம் இருந்தால் மட்டுமே நமக்கு மொபைலும் இல்லை ஒரு பிசியோ ரன் ஆகும். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது தான். இந்த CD, DVD, FDD இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் இருக்கும். ஸோ CD நம்ம ப்ரொவைட் பண்ணால் மட்டுமே, உள்ளே வச்சா மட்டுமே நமக்கு வந்து ரன் ஆகும். CDயோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து காம்பேக்ட் டிஸ்க்கு, DVDயோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து டிஜிட்டல் வெர்ச்சுவல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. FDDயோடைய ஃபுல் ஃபார்மை ஃப்ளாஃபி டிஸ்க் டிரைவ். இந்த மூணுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, ஸோ மூணுமே நம்மளால் வந்து இன்பில் என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் உள்ளே இருக்க போகுது. பட் சிடியை பொறுத்த வரைக்கும் 700 MB தான் இருக்கும். டிவிடியை பொறுத்த வரைக்கும் 4.7 GBலேருந்து அப்டேட் 32 GB இருக்குது. ஃப்ளாஃபியில் ஒவ்வொரு போர்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃப்ளாஃபியை ஏன் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அதே போல் எல்லாத்துக்கும் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். சிடியில் வந்து 700 MB தான் இருக்குது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போச்சு. டிவிடியை பொறுத்த வரைக்கும் சிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 or 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 5th டைம் அதை வந்து ஸ்க்ராட்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்ட்ரக் ஆகி தெரியும். ஸோ இந்த ப்ரப்போஸ்க்கு தான் FDDன்னு ஒன்று ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது. FDDயை பொறுத்த வரைக்கும் ஒரு 700 MB கொண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1000 rupees இருக்கும். இதே சிடியை ஒரு 700 rupees கொடுத்து நீங்கள் 700 MB கொண்ட ஒரு சிடி வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ அது ஒரு 15 rupeesல நீங்கள் வாங்கிடுங்க. இதே FDDயை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 rupees நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரப்போஸ்க்கு தான் வந்து ஃப்ளாஃபியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் வந்து ப்ரொஃபஷனலாக இன்றைக்கும் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஃபி டிஸ்க் டிரைவ் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ளாஃபியை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் அப்படியே இருக்கும், எதுவுமே ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ ஃப்ளாஃபின்றது பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு சிடியை வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ டிவைஸ் இன் ஸ்டோரேஜில் இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் CPU அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிபியூனா என்ன அப்படின்னாக்கா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிபியூடைய வேலை என்ன அப்படின்னாக்கா ஒரு இன்புட் யூனிட்டை வாங்கி அவுட்புட் யூனிட்டை கொடுக்கறது மட்டும்தான் இந்த சிபியூடைய ஒர்க். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு
கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்படி இந்த CPU வந்து ஃபங்க்ஷன்னா கண்ட்ரோல் யூனிட், அதாவது இன்புட்டை வாங்கி அவுட்புட் யூனிட்டை நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இன்புட்டை வாங்குது இல்லையா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா CPUன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ALU அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிபியூக்கு தான் நம்ம கீபோர்ட் மவுஸை கனெக்ட் பண்ணி நம்ம எதுவாக இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணாலும் சிபியூக்குள்ளே போகும். சிபியூலேருந்து அவுட்புட் அது மானிட்டராகவோ இல்லை டிஸ்பிளேவாகவோ இல்லை வந்து பிரிண்டாகவோ நமக்கு வந்து ஷோ பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷனில் தான் அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் சிபியூ அவ்வளோதான். கண்ட்ரோல் யூனிட்டில் வாங்கி ALU செக் பண்ணிவிட்டு அவுட்புட் யூனிட்டில் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ ALU மறந்துடாதீங்க, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுடைய மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ALU அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இல்லை கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது என்னென்னா, ஸோ சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் போய் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறீங்கன்னா கேமுக்கான சாஃப்ட்வேரை கேமில் வந்து நம்ம விளையாட முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டுமே அதில் நம்ம விளையாட முடியும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேரை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் பண்ணால் மட்டுமே அது சாஃப்ட்வேராக மேக் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் வைஸில் உங்களுக்கு பண்ணி சாஃப்ட்வேராக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதாவது வந்து ஒரு எலக்ட்ரானிக்கோ இல்லை ஒரு மவுஸோ இல்லை ஒரு மொபைலோ இருக்குன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு மொபைலோ ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அது ரன் ஆனதுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமோ இல்லை மொபைலோ ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே போய் நம்ம கேம் விளாட்றோம், இல்லை ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை ஆப்பில் வந்து போய் செக் பண்ணுறோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஆப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மெசேஜ் ஆப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் தனித்தனியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பை தான் யூசர் அப்ளிகேஷன்ஸ் கூட சொல்லலாம். யூசர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. சிஸ்டம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது மட்டும்தான் இதில் நடக்கும். ஸோ இவ்வளோ தான் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேரில் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அப்படின்னு சொல்லிங்களே, ஓஎஸ்ஸை தான் ப்ராப்பர் நேமை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து இன்னொரு நேமாக சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CUI GUI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓஎஸ் கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சாஃப்ட்வேரையும் ஒரு ஹார்ட்வேரையும் லிங்க் பண்ணுறது தான் ஓஎஸ் உடைய ஒர்க்கு. ஒன்றுமே இல்லை, எங்கேயோ இருக்கிற ஒரு கேமை டவுன்லோட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அந்த டவுன்லோடை நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ நம்மளுடைய ஹார்ட்வேரில் கனெக்ட் ஆனால் மட்டுமே, நம்மளுடைய ஹார்ட்வேர்னால் CPU இருக்குல்ல, CPUவில் மதர் போர்டு இருக்கும், கிராஃபிக் கார்டு இருக்கும், ரேம் இருக்கும், இதில் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் ரெண்டுமே லிங்க் ஆனால் மட்டுமே ஒர்க் ஆகும். இதை ஒர்க் ஆகிறது எப்படி ஒர்க் பண்ண வைக்கும் அப்படின்னாக்கா இந்த ஓஎஸ்ன்றது ஒன்று இருக்கும். அந்த ஓஎஸை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே நடக்கும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னால், என்னுடைய சிஸ்டம் வந்து 64 பிட்டாக இருக்கும், உங்களுடைய சிஸ்டமும் 64 பிட்டாக இருக்கணும். நீங்கள் வச்சுட்டு இருக்க கேமும் 64 பிட்டாக இருந்தால் மட்டுமே நம்ம சப்போர்ட் பண்ணோம், இல்லைனா சப்போர்ட் பண்ணாது. சிம்பிளாக தெரிஞ்சுங்க, ஓஎஸ்னால் ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு சாஃப்ட்வேரையும் லிங்க் பண்ணால் அதை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் CUI ஒன்று இருக்குது, GUI ஒன்று இருக்குது. CUI அப்படின்னாக்கா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட்வேர் இந்த OS இருந்தால், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருந்தது. என்னென்னா நம்மளால் வந்து கோடிங் மெத்தடில் தான் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியும். ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணணும்னா கோடிங் மெத்தட் தான், ஒரு டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணாலும் கோடிங் மெத்தட் தான், ஸோ ஒரு சாஃப்ட்வேரை போய் இன்ஸ்டால் பண்ணாலும் கோடிங் மெத்தட் தான். அதே போல் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி கேம் விளையாடுனா கோடிங் மெத்தடாக தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா CUI அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தாஸ், ஃப்ரண்ட் அண்ட் கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடிங் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ CUI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா ஸ்டார்ட் பட்டன் வருது, அண்ட் தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற பட்டன் வரும், டைலாக் பாக்ஸ் வரும், ஐக்கான் வரும், விண்டோஸ் இருக்கும், ஃபோல்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தால் இதை வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த OS ஒன்று இருக்குது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இன்றைக்கி டிஜிட்டல் வைஸாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்ட OSஐ தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஸோ கிராஃபிக் யூசர் அது GUIலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, Windows 1 Windows 2 கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Windows 7 Windows 8 Windows 10 இது எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் உடைய OS தான். இன்னொன்று லினக்ஸ் ஒன்று இருக்குது, உபுண்டு ஒன்று இருக்குது. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி யூசர், லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேட்டட் யூசர் அப்படின்னு சொல்லலாம்,
ஸோ உபண்டோ பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உபண்டோ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடந்திருக்கும். மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஓஎஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லினக்ஸ் தான். ஸோ செகண்ட் தான் வந்து விண்டோஸ் வரும். விண்டோஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸ் மெத்தட் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனில் இருக்கிறது ரெண்டு சாஃப்ட்வேர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா CUI அண்ட் GUI, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு இருக்கணும், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குலாம் நமக்கு தேவையில்ல, அதை தான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. அதில் வேர்ட் பேடு, பெயிண்ட்டு, ஸ்ப்ரெட்டு, எக்ஸல், கேம் எதுவாக இருந்தாலும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் நம்ம. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராமை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதோ, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து இன்னொரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணி இன்புட்டாக வாங்குது, அவுட்புட்டாக கொடுக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜை நம்ம தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் லோ லெவல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, ஹை லெவல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜில் மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா அசம்பிளி லாங்குவேஜில் ஒன்றுமே இல்லை, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதாவது ஒரு கீபோர்டில் ஏன்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னா கீபோர்டில் ஏவா இருந்து சிபியூவில் எப்படி போய் சிபியூலேருந்து எப்படி டிஸ்பிளே ஆகுது. ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற டெக்ஸ்ட் தான் நமக்கு ஏபிசி அப்படின்னு காமிக்குது. பட் அந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கும். அந்த இடத்துல ஜீரோவை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், ஏவை ப்ரெஸ் பண்ணால் அது ஜீரோவாக தான் அது மென்ஷன் ஆகும். ஸோ ஜீரோவை உள்ளே கொண்டு போகும்போது சிபியூ பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒன்னாக இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து இன்டர்பிரட்டர் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இன்டர்பிரட்டர் கம்பைலர் மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்து டிசைன் ஆகி வெளியே ஏன்ற ஒரு லெட்டராக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ எல்லா எலக்ட்ரானிக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடிலாம் எதுவும் இல்லை, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ சாஃப்ட்வேரை சொல்லலாம், சிசி ப்ளஸ், ஜாவா, .NET இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பூட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். பூட்டிங்னா என்ன அப்படின்னாக்கா சுவிட்ச் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும், அது மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, சிபியூவாக இருந்தாலும் சரி. பூட்டிங்னா சுவிட்ச் ஆன் ஆஃப்னு சொல்லுவோம். பூட்டிங் ஏன் பூட்டிங்கை வந்து இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ சிஸ்டம் ஆன் ஆகும்போது ஆஃப் ஆகும்போது ஒரு டைம் எடுக்கும்ல, லோடிங்லேயே இருக்கும்ல ப்ராசஸிங். ஸோ அப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணும், ஓஎஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும், உங்களோட டிரைவ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் ஆனே ஆகும். ஸோ ஒரு சில பேர் வந்து ஓஎஸ் போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிங்க. அந்த மாதிரி எதனா ஒன்று ஆச்சுன்னா ஸோ டிஸ்பிளேலே உங்களுக்கு சிஸ்டம் ஆனவுடனே இந்த கண்டென்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணோம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம சில பேர் வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு போவாங்க. பூட்டிங் அந்த ஓஎஸ் என்னென்னலாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணும். ப்ராப்பராக இருந்தால் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது இந்த டைம் எடுக்கும். ஏன் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி புதுசாக நீ என்னென்னலாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்க, சாஃப்ட்வேர் என்னென்னலாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்க அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணும். ஸோ மறுபடியும் ஆன் பண்ணும்போதும் அதை செக் பண்ணி தான் ஆன் ஆகிட்டு உள்ளே வரும். ஸோ பூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் ஒன்று இருக்குது, வார்ம் பூட் ஒன்று இருக்குது, கோல்ட் பூட் ஒன்று இருக்குது. வார்ம் பூட் அப்படின்னாக்கா செலக்டாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணின்னு இருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் வரைக்கும் நாட் ரெஸ்பாண்டிங், க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் வார்ம் பூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணலாம். கோல்ட் பூட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் சிஸ்டமே ஹேங் ஆகிடும். சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா ரீஸ்டார்ட் தான் நம்ம பண்ண முடியும். இதை தான் வார்ம் பூட் ஒன்று, கோல்ட் பூட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது ஃபண்டமெண்டலில். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படி பார்த்தோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு சாஃப்ட்வேரையும் லிங்க் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஒன்று CUI, இன்னொன்று GUI. CUI அப்படின்னாக்கா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். அதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தாஸ், ஃப்ரண்ட் அண்ட் கோபால் இந்த மாதிரி ஓஎஸ் எல்லாமே கோடிங் மெத்தடில் ரன் ஆகும். ஸோ இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸை சொல்லலாம். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லி யூசர். லினக்ஸ்ன்றது வந்து ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உபண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக தான் இருக்கும். அதே போல் இதை வந்து இன்னும் சில இடத்துல வந்து சிங்கிள் யூசர், மல்டி யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் யூசர். அட் ப்ரெசென்ட் டைமில் ஒரு ஒர்க்கை தான் நம்மளால் பண்ண முடியும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் யூசராக இருந்தாலும் மல்டி டாஸ்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா வேறு ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணி ஒர்க் கூட நம்ம மிங்கிள் பண்ணிக்கலாம். பட் லினக்ஸில் அட் டைமில் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கும். விண்டோஸில் மல்டிபிளாக நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். உபண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். அது வேர்ட் பேட் ஆகட்டும், நீங்கள் வெளியே கொண்டு வந்து கேம் ஆகட்டும், இல்லை எக்ஸல் ஆகட்டும்,
பெயிண்ட் ஆகட்டும், எம்எஸ் எக்ஸல் ஆகட்டும், எம்எஸ் பிபிடி ஆகட்டும், இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாலும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் C++, ஜாவா, .NET இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் வைஸ்டாக இருக்கிறது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சுவிட்ச் ஆனோ சுவிட்ச் ஆஃபோ தான் நடக்க போகுது. சுவிட்ச் ஆனோ இல்லை ஒரு ஆஃபோ நடக்குது அப்படின்னாக்கா அந்த டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செக் பண்ணும், ஓஎஸை செக் பண்ணும், டிரைவை செக் பண்ணும், டேட்டாவை செக் பண்ணும், ஃபைல்ஸை செக் பண்ணிட்டு தான் ஆனே ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகும்போது இதே மெத்தடை செக் பண்ணிட்டு தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பூட்டிங்காக இருக்குது. ஒன்று வந்து வார்ம் பூட்டு, கோல்ட் பூட்டு. வார்ம் பூட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்டிவிட்டி ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வார்ம் பூட் யூஸ் பண்ணுவோம். கோல்ட் பூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கோல்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் ரீஸ்டார்ட் தான் சிஸ்டமை நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸஸில் இருக்க தியரிட்டிக்கல் ஃபண்டமெண்டலில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை தெளிவாக பாருங்கள். இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க.